ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் சேஃப். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஹெல்த் டிப்ஸ் பார்க்கலாம். சப்ஜா விதை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது ஒன்றும் இல்லை, நம்ம தொண்ணூற்றி பச்சை தலையிலேருந்து அந்த பூ பூக்கிற இடத்துல உள்ளே விதை மாதிரி உள்ளே இருக்கும். ஸோ அதுதான் சப்ஜா விதைன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ சிம்பிளாக கிடைக்கக்கூடியது, ஆனால் நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறதே இல்லை. அதில் ஒமேகா 3லாம் இருக்குது. ஸோ இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு அதிக பெனிஃபிட் இருக்குது. அந்த செடியில் மேல் பகுதியில் பூக்கிற பூவோடது சீக்கிரமே காஞ்சி போயிடும். அதை மட்டும் நம்ம உடச்சி இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் கையில் எடுத்து கசக்கிட்டிங்கன்னா உள்ள கடுகு மாதிரி விதை வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கையில் கசக்கிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி அந்த விதையை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அதை நீங்கள் ஒரு 1/2 hour தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிங்கனாவே உங்களுக்கு ஜெல்லி டைப்பில் கிடைக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் லெமன் ஜூஸில், பாலில், இல்லை ஏதாவது ஃப்ரூட் ஜூஸில் போட்டு குடிக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. ரொம்ப சிம்பிளாக கிடைக்கக்கூடிய இந்த பொருளை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.